அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ண ஃப்யூஷன் பிளாட்டரோட ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக் கீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சமாக மேத்தி லீவ்ஸ், இது கூடயே கொஞ்சமாக லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரை நம்ம ஆலு பன்னீருக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த பட்டரை ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ட் பட்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு கிளிங் ரேப் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பட்டரை அந்த ரேப்குள்ளே போட்டு நம்ம டைட்டாக சீல் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ½ அன் ஹவர் இதை ஃப்ரீசரில் வச்சா நல்லா ஃப்ரீஸ் ஆகிக்கும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை பன்னீர் ஆலு ஸ்டஃபிங்குள்ளே வைக்க முடியும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது நம்ம அந்த பன்னீர் ஆலு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் பன்னீரை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடயே 100 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாமே போட்டுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெப்பரோடையும் காரமும் சில்லி ஃப்ளேக்ஸோட காரமும் தான் இந்த ஃபில்லிங்கில் இருக்க போது. பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்க வரும். பன்னீரில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மையை எடுக்கிறதுக்கு தான் நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போடுறோம். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண பட்டர் பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கெட்டியாக. இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். நல்லா பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங்குள்ளே வைக்க முடியும். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். ஃப்ளாட்டாக தட்டிட்டு பட்டரை நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இந்த ஃப்ளேவர்ட் பட்டர் உள்ளே வச்சு நீங்கள் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பட்டர் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வெளியில் வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக மைதாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் கோட் பண்ணிக்கலாம். மைதாவில் கோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கோட்டிங் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதாவில் கோட் பண்ணும்போது தான் இந்த பிரெட் க்ரம்ஸ் இதில் ஸ்டிக் ஆகும். பாருங்கள், இது ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கீவ் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்ரான் பிலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பே லீஃப், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீட்டாக வாக்கில், அதையும் போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அரிசி நல்லா கொதித்து வந்தோடனே தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஊற வச்சுருக்குறோம். அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு சாஃப்ரான் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாஃப்ரான் பிலாஃப்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கூடயே ஒரு டொமேட்டோ மேத்தி சாஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது கூடயே 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரி 5-6 போட்டுக்கலாம். முந்திரி போடும்போது இந்த சாஸ்க்கு நல்லா ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மிக்சர் நல்லா ஆறுனதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளேவர்ட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரில் இந்த சாஸ் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் போட்டுக்கலாம்.
நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக காஞ்ச வெந்தயக்கீரையும் க்ரீமும் போட்டுக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சாஃப்ரன் பிலாஃபும் கீவும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதிலும் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.